இந்த வருஷம் வரைக்குமே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இந்த சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு மட்டும் கோல்டு காயினை கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணணுன்னு. இந்த வருஷத்துலேருந்து வர்ற 9th 11th பேரண்ட் இருக்கீங்களா, உங்கள் குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் சொல்லுங்கள், சென்டம் வாங்கினா அவங்களுக்கு நான் கோல்டு காயின் தரேன், நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். பசங்களை வீட்டிலேருந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், ஸ்கூல்லேருந்து நாங்களும் மோட்டிவேட் பண்ணுறோம். நிறைய சென்டம்ஸ் வாங்கட்டும், வாழ்க்கையில் நல்லபடியாக வளரட்டும். அவங்களோட ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச நானும் செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தது லாஸ்ட் டைம் இதே மீட்டிங்கில் ஸ்கூலுக்கு லஞ்சு போடுவோம் அப்படின்ற விஷயம் நானும் அப்பாவும் ஒரு கான்ட்ரவர்சியிலே தான் இருந்தோம் மீட்டிங் வரக்கு முன்னாடி வரைக்கும். அவர் அப்பா என்ன தைரியத்தில் சொன்னாங்க தெரியல, அவர் வாட்டுக்கு மைக்கில் சொல்லிட்டு வந்துட்டார். எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா சாப்பாடு விஷயம்ன்றது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? நீங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஒரே மாதிரி பண்ணிடுறீங்களா? சொல்லுங்கள், கணவர்மார்கள் சமைக்கிறவங்க சொல்லிடுங்க இல்லையா? அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் எந்த கான்ட்ராக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மொத்த கேம்பஸுக்குமே அது ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடாது, யாருக்குமே எந்த உடல் உபாதைகளும் வரக்கூடாதுன்றக்காண்டி ரொம்ப ஒத்து பார்த்து கடவுளோட கிருபையில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிட்டோம். இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டில் இன்னும் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த வருஷம் வர வருஷங்கள் எல்லா வருஷமுமே லஞ்ச் கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம். உங்களெல்லாம் ஹாப்பியாக நம்ம ஸ்கூலில் லஞ்ச் கொடுக்கறது உண்மையிலே நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்களா? உங்களுக்கு வேலை பளு குறையுதா? ஏன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் இங்கே ஃப்ரெஷ்ஷான ஆரோக்கியமான உணவு, சூடான உணவு, எல்லாம் ஹெல்த்தியானது நம்ம எல்லாமே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணுறோம். இன்னும் உங்களுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லபடியாக பண்ணுவோம். இன்னும் வர காலங்களில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் இன்னும் நல்லா பண்ணி கொடுப்போம். அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு மாங்காய் மரம் வைக்கிறீங்க, டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க, நல்லா வளருது, ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு காய் காய்க்குது, பழம் பிடுங்கி நீங்கள் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யாருக்காச்சும் அந்த அனுபவம் இருக்கா? நீங்களே ஒரு மரம் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு பழமாக அதை எடுத்து வீட்டில் சாப்பிடுவோம் இல்லையா? அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? மனசளவில் ஒரு எங்கே கடையில் வாங்கிட்டு வந்தாலும் அதே பழம் தான், ஆனால் இருந்தாலும் நம்ம வளர்த்த பழத்துக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட், ஓகே, சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஆச்சி, இந்த மரம் எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோமோ, இந்த தண்ணி இப்படி ஊற்றிட்டு வந்தோமோ, ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐ காட் அ கால் ஃப்ரம் அவர் அலுமினி. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் சரவண ஸ்வேதா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி முடிச்சுட்டு போனாங்க. இப்போ பிஎஸ்ஜி காலேஜில் ஃபைனல் இயர் யூஜி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஷீ கால்டு மீ சடன்லி, சார் ஐ வாண்ட் டு சே சம் நியூ திங், ஒரு ஹாப்பியஸ்ட் திங் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு யூகேயில் இருக்கிற லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ பிஜி சீட் அட்மிஷன் கிடச்சிருக்கு வித் ஸ்டைஃபண்ட். அட்மிஷன் கிடைக்கிறது ஃப்ரீ, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா நீங்கள் இப்போ தனியாக படித்தீங்கன்னா. அதுபோக மந்த்லி காலேஜிலேருந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கரெக்டாக 2 இயர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அஸ் ஆஃப் நவ் ஒரு 80 லட்ச ரூபா என்னமோ சொன்னாங்க, ஆனுவல் பேயில் ஜாப் கன்ஃபார்ம். இதுக்கு மேலே வேணுமா ஏதாவது? நம்மளுடைய சந்தோஷம், ஒரு எந்த நோக்கத்துக்காண்டி நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோமோ, என்ன பர்பஸ்க்காண்டி இந்த ஊரில் நாங்கள் ஆரம்பித்தோமோ, நான் யூகே படிக்க போகிறப்ப என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே இங்கே நம்ம ஊர் ஜென்ரேஷன், நம்ம இந்த உசிலம்பட்டி மண்ணை, நம்ம ஊரை பெருமையை எல்லோரும் வெளியில் கொண்டு வரணும். இங்கே ஊர்லேருந்தும் நம்ம ஊர்லேருந்தும் பேரை மாற்றணும், நல்லபடியாக வெளியில் வரணும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ஐடி ப்ரொஃபஸர் இருக்கிறாரு, யூஎஸில் பெரிய பெரிய பொசிஷனில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம ஊரில் இருந்து, நம்ம பள்ளியிலிருந்து இன்னும் சிறப்புமிக்க சிறந்த மாணவர்களை உங்கள் சப்போர்ட்டோட இன்னும் உருவாக்குவோம் என்று நம்புகிறோம். நன்றி. Thank you, sir, for your valuable words. To provide great insights, it's an honor to invite our chairman, Dr. V. Kasimayan, to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். சார், மெயினாக நம்ம சீஃப் கெஸ்ட்டில் மெயின் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷ் பண்ணணும். அவங்கெல்லாம் நம்ம இந்த மண்ணில், ஆண்டிப்பட்டி மண்ணில் வாழ்ந்தோம். இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது. நம்ம மண்ணில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி கவிஞரும் வந்தார்,
அவங்களாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. நம்ம இந்த மண்ணில் வந்து நிற்கிறோம், பேச போகிறோம், ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி தெரிவித்துக்கிறேன். போன வருஷம் இருந்ததை விட அது மூணாவது வருஷம் இருந்ததை விட இந்த வருஷத்தில் நிறையா எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வாங்கின பிரைஸ் எல்லாம் கண்ணில் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் எங்ககிட்ட வந்து வில்லேஜில் போய் இந்த சப்ஜெக்டை வச்சு எப்படி பாடம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவங்க மத்தியில் அருமையான எவ்வளோ பேர் எவ்வளோ பிரைஸ். சாதாரண இடம் கிடையாது. ஐஐடின்னா சும்மாவா, சும்மா உள்ள நுழைஞ்சு பார்க்க சொல்லுங்கள், தெரியும் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள். இப்போ கிஷோர் சொன்னது கம்மி, இன்னும் நிறைய பேர் நம்மகிட்ட வெளியே போனவங்க பெரிய பெரிய காலேஜுகளில் பூராமே டொனேஷன் இல்லாமல் நம்ம ஸ்கூலோட சப்ஜெக்ட் இந்த பேரை வச்சு நிறைய உள்ள நுழைஞ்சு அருமையாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் எங்களுக்கு இப்போ நாங்கள் காலேஜில் படிக்கிறதுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸே இல்லை. உங்கள்கிட்ட படித்தது தான் அங்கே நான் படிக்கிறாங்க, நாங்கள் ஃப்ரீயாக ஈஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் அந்த ஸ்கூலில் கிளாஸில் நாங்கள் தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் இந்த வருஷம் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கி அந்த டீச்சர்ஸுகள்லாம் கொஞ்சம் மோல்டு பண்ணி எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியுமே அந்த மாதிரி வழிகாட்டி இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்த பெருமை இதுக்கு முன்னாடி இருந்த பிரின்சிபாலை விட இப்போ இருக்க பிரின்சிபாலுக்கு பெருமை அதிகமாக சேரும். இவங்க எப்போவுமே யாருக்காகவும் ஓரவஞ்சமாக போக மாட்டாங்க. இவங்களுக்கு வேண்டிய ஆள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வேண்டாத ஆள் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, தயதாச்சும் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் தான் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போங்கம்மான்னு சொல்லிக்கிறோம் அவங்கள. ஸோ அவங்களுடைய ஒரு ஆசை, நான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணணும், நான் நல்லது செய்யணும் பண்ணேன் சார், நான் சும்மா வந்தேன் சாப்பிட்டோம்னா இருக்கக்கூடாது அப்படின்னு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மீண்டும் ஒரு நன்றி சொன்னாலும் தகும். டீச்சர்ஸும் நல்ல கோஆப்ரேஷன். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது தான் இந்த வருஷம் வேலை பார்க்குறாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒக்கர் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ அவங்களுமே பிள்ளைகளை கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்த்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸே வந்து இப்போ நிறைய பேர் என் பிள்ளை சரியாக படிக்கலை, இப்போ கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்க்குறீங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் இந்த குறையும் இருக்காது. நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காமல் ஃபீஸ் கேட்கும்போது மட்டும் வந்து உங்கள் குறைய சொல்லாதீங்க. ஃபீஸ் கட்டுங்கன்னா உடனே அது குறை இது குறை அது குறைன்னு சொல்லிடுறீங்க. ஏன் நாங்கள் என்ன சண்டைக்காரங்களா? நேரம் வாங்க, வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ளே வாங்க, பிரின்சிபாலை பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் கிளாஸ் டீச்சரை பாருங்கள், என் பிள்ளை சரியாக படிக்கலாம் பண்ணலாம் கொஞ்சம் கேட்டு பாருங்கன்ட்டு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு டீச்சர் போட முடியாது. ஒரு வகுப்புக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்களாம் ஓவரால் தான் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைன்னு நல்லா வளரணும், நல்லா திறமை வரணும்னா நீங்கள் எங்கிட்ட கொஞ்சம் ஒன்றி வரணும், நெருக்கி வரணும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க செய்யுங்க அப்படின்னு. நிச்சயமாக நாங்கள் உங்கள் பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்துக்கு தான் நல்ல உயர்த்தி கொடுப்போம். அதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாம். நீங்களே அதுக்கிட்டே ஃபீஸ் பணம் கட்டுன்னு சொல்லும்போது மட்டும் இந்த குறைய சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இனிமேல் அந்த மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. இன்னொரு சந்தோஷமான செய்தி, இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸில் நெருக்கி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் 1-2 தான் தொய்வாக கிடக்கு. இதை நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா இந்த ஸ்கூலை நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உரிய காலத்தில் பணம் கட்டினேன், கடைசியில் வரீங்க கொஞ்சம் உரிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சும்மா தெரியாது. வெளியில் எங்கேயாவது வாங்கி போட்டு தான் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ லஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதில் பட்ட கஷ்டம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே மாஸ்டரை செட் பண்ணணும், அவங்களுக்குள்ள ஃபீஸ் எவ்வளோன்னு தரணும், பேமெண்ட்டு தெரியணும். சரி, பள்ளிகளை பசங்க சாப்பிட்டா டீச்சர்ஸ் தான் பக்கத்தில் வந்து அவங்கள ஊட்டி விட சொல்லணும், சாப்பிட சொல்லணும். அவங்க பசியோடு இருந்துக்கிட்டு சாப்பிடுன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ அவங்களுக்கும் சாப்பாடு மெஸ்ஸு கொடுப்போம். ஆயா பிள்ளையும் பக்கத்தில் உட்காந்து பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விடணும், செய்யணும், பண்ணணும். அப்போ அவங்கள பட்டினியாக போட்டால் நல்லா இருக்குமா? அவங்களுக்கும் கொடுக்கணும், பண்ணணும். ஸோ எல்லா பேரும் டோட்டலாக லஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா பேருக்குமே மத்தியானம் லஞ்ச். டிரைவர்ஸ் வந்து மத்தியானம் அங்கே தங்குறது இல்லை, அதனால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அதை வச்சு மற்றபடி எல்லா பேருக்குமே லஞ்சு.
டீச்சர்ஸுக்கு டீ 2 நேரம் 1 நேரம் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஃப்ரீ. அவங்க பஸ் வசதி ஃப்ரீ. இதெல்லாம் எத்தனை ஸ்கூலில் தராங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் தர மாதிரி தான் சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் விசுவாசமாக உழைக்கவும் செய்கிறாங்க. நான் எந்த டீச்சரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லோரும் அவங்களுக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்ட வரைக்கும் என்ன முடியுமோ அது அவங்கள ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் நம்ம ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி. இந்த பசங்களை கவனிச்சுக்கிற அந்த ஆயாஸ் ஆண்டிஸ் அவங்களுக்கும் நன்றி. எங்களுக்கு பேரண்ட்ஸ் சைடில் உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இத்தனை பெருசு நாங்கள் வாங்கியிருக்க முடியாது, வாங்கி கொடுத்துருக்க முடியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு 5 மணி நேரம் சொல்லி கொடுத்துருப்போம், அவ்வளோதான். மீதமுள்ள டைம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் உங்கள் கிட்ட தான் இருக்காங்க. அவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்துக்கிற கவனத்தினால தான் பிள்ளைங்க நல்லா வளர முடியும். ஏற்கனவே கவனமாக தான் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஸ்கூலில் கொடுக்குற அந்த ஹோம் ஒர்க்கு என்ன கொடுத்தாலும் கொஞ்சம் கேட்டு உங்கள் பிள்ளை நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரணும். ஏன்னா அதிகமான நேரம் உங்கள்கிட்ட தான் பிள்ளை இருக்குது. 18 மணி நேரம் உங்கள்கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட. எங்கிட்ட இருக்கிறது 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிள்ளை புதுசாக பில்டிங்கு எல்லாம் கோடிக்கணக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கிறோம். எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வித்தியாசமான கல்வி கொடுக்குறதா தான் பிறக்கிறோம். பசங்களுக்கு வித்தியாசமான கல்வி நல்ல நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்கிறோம்ல, அந்த லெவலில் உள்ள அளவுக்குள்ள எஜுகேஷன் கொடுக்குறது தான் கட்டணம் கட்டி வச்சுருக்கோம். எதிர்காலத்தில் அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி கல்வி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்குள்ள கல்வியை கட்டாயம் கொடுப்போம். நாங்கள் சத்தியமாக கையிலேருந்து 5 பைசா எடுத்து போகலங்க. இந்த ஸ்கூல்லிருந்து 5 பைசா நாங்கள் எடுக்கலை. வந்தால் டீ கொடுப்பாங்க, குடிச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். மற்றபடிக்கலங்க இது எடுத்து போகிறதில்ல. வருகிற எல்லா செலவும் இந்த ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு பசி ஆற்றதுக்கு இன்னொரு தொழில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிறோம். இது எல்லாமே முழுக்க நீங்கள் கட்டுற ஃபீஸ் எல்லாமே உங்கள் பையங்க வளர்ச்சிக்கு, கல்வி வளர்ச்சிக்கு, கட்டட வளர்ச்சிக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் யாருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம். நீங்களும் உங்கள் கடமையை கட்டாயம் செஞ்சுருங்க. இந்த அடுத்த வருஷம் மேடையில் இன்னும் நிறையா பேர்லைங்க பிரைஸ் வாங்கணும், அதுதான் எங்கள் ஆசை. எந்த காம்படிஷன் இப்போ கவனிச்சிங்களா, வெளியே எந்த ஸ்கூலில் எங்கே போனாலும் தினமுறை ஒரு பட்டம் காமனாக காம்படிஷனில் போய் ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வர அளவுக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வராங்க. இன்னும் வளரணும், ஆள் பத்தாது, இன்னும் நிறையா வாங்கணும். 100% மார்க்கு சென்ட்டோம், அது பத்தாது, இன்னும் நிறையா வாங்கணும். அது எங்கள் ஆசை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்க என்கரேஜ், நாங்கள் சொல்கிற வழிகாட்டுதலில் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க எல்லா பிள்ளைகளுமே சென்டம் பேட்டியில் எல்லாத்துலையும் சென்டம் வாங்க முடியும். நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்களே ரெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒத்துழைப்பு கூட நம்பிக்கை இருக்குது. அடுத்த வருஷமே இதே போல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பள்ளி வளர்ச்சிக்கு உறுதியாக இருங்க. நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable speech. Let's stand for school anthem, the song that reflects value, pride, and unity.
A woman of tireless efforts, honesty, grace, and dedication. I now invite our respected principal, Ms. S. Jyoti Lakshmi, to address the gathering with her inspiring words and deliver the annual report. Good evening to one and all gathered here. Education. What is meant by education? Education is the pillar of the civilization. So, as a principal, as a Archean family, I welcome you all. First of all, I thank my management, my chairman, and my managing director for giving me an opportunity to stand here and share my report to you all. Malai Vanakangal. So, here is my report. The annual report reflects the collective effects, achievements, and steady process of our institution during the academic year, highlighting our commitment to academic excellence, holistic development, and future readiness. So we have achieved a lot. First of all, I'll tell you the academic achievements. The academic excellence continues to be the cornerstone of our institution. So in board exams, our students, you might have seen, they came out with the colorful results. But this is my first year in Archie. So I promise you that we are working hard to bring more results and more roles to Archean family. To enrich 21st century as a skill for critical thinking, problem solving, analytical ability, many Olympiad exams are conducted, along with various branded competitive exams are conducted. So, our teachers have played a vital role in the success by continuously upgrading their professional competencies through training programs, workshops, collaborative learning initiatives. So, enhancing classroom efficiency and learning outcomes. So, தமிழ்ல சொல்லணும்னா ஆசிரியர் ஆசியோட அறிவோடு இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை மேனேஜ்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா எல்லா டீச்சரையும் மந்த்லி வைஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுவும் கவுன்சிலேருந்து வந்த எல்லா ட்ரைனிங்கும் தட் த டீச்சர் ஹேஸ் டு அட்டன். அடுத்து குழந்தைங்க நல்ல போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இந்த வருஷம் அதை விட ஜாஸ்தி வர்றதுக்கு டீச்சர்ஸ் மை டீம் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் டு கெட் தட் ரிசல்ட்ஸ். தென் ரிகார்டிங் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஆஸ் ஐ ஹவ் மென்ஷன்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் டே, இதை தமிழில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மொத்தம் 33 பேர் ரீஜனல் லெவல் வின் பண்ணியிருக்காங்க வேரியஸ் ஸ்போர்ட்ஸில். இது எல்லாமே குழந்தைங்களோட திறமை. நீங்கள் கைத்தட்டி அதை ஊக்கப்படுத்தணும்னு தாழ்மையோட வேண்டி கேட்டுக்கிறேன். அதில் 6 பேர் நேஷ்னல் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அவங்க காலேஜ் போகும்போது அந்த மார்க்ஸ் சப்போர்ட் பண்ணும். இதில் 13 ஜோனல், ரீஜனல், இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸில் ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகிருக்காங்க. வாட் ஐ டெல் யூ இஸ், ஆஸ் எ ரிப்போர்ட் I can say these many children have gone, but what I like to say is என் குழந்தைங்க ரொம்ப திறமைசாலிங்க, படிப்புலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் த பேரண்ட்ஸ், நல்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே என் குழந்தைய சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். Next is, now I have finished with the sports. Next I am starting to tell about the education. So we are doing lot of club activities including social, language, science. So these are the main 3 branches in education that we can train the children. So because of that, in the science club activities, we have given the chemistry in every day-to-day life as a topic to the children. You don't believe, really, it's an amazing day for me. எல்லா குழந்தைங்களும் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம், they named it, they made a thesis on it, they presented in a beautiful way. Regarding social, we have introduced hydroponics agriculture, which will teach them irrigation agriculture, lot of activities inculcated in them. Regarding language, as sir mentioned, lot of prizes we have got. So I promise you that my children are very strong in their language. To enrich the language, my management have collaborated with a company called Beehive.
இது தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கிலீஷ் டெவலப் ஆகணுங்கிறக்காண்டியே ஒரு கம்பெனியை நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம், பீஹைவ்ங்கிற கம்பெனி. ஸோ தே வில் வாட்ச் நூக் அண்ட் கார்னர். குழந்தைங்களோட இங்கிலீஷ் ஆக்சன்ட் ஸ்டைல் எல்லாமே யூகே யூஎஸ் லெவலுக்கு தே ஆர் டெவலப்பிங். ஒன்லி திங் இஸ் encourage the children. I request all the parents to encourage the children to talk in English. Tell them if it is wrong or right, don't bother, please talk. And next is about the curriculum. As a principal, I feel I'm the right person to explain. We have collaborated with the lead company to have an active based learning, which means that குழந்தைங்க மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டாம். ஸோ தே கேன் கோ ஆன் வித் தேர் ஓன் வே ஆஃப் ரைட்டிங். அதில் கரெக்டான ஆன்சர் இருந்தால் தே வில் கெட் த மார்க். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எக்ஸாம்ஸ், இட் இஸ் அபவுட் த நாலேஜ் மை சைல்ட் கெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். Every year, this management, since I joined this year, I like to share that every year my management is giving career guidance program to the ISC students, where they will express their dreams to the parents, to the teachers, to the management, and to all. You might have seen in YouTube, Facebook, and everything. Recently, we have conducted this program in front of the parents and expressed their dreams to their own parents and to other parents. This explanation didn't stop about their dream. It explained what is what to the parents. So that I feel very proud to tell. Next is about my school, that is Archie International School. In the month of August, Aldog India K-12 Award, Bangalore, 700 plus schools represented, where we got award for holistic development and statistical development of the child. So this is a great thing that we got award in Bangalore for the school and for the principal. Thank you. Next is about the special letter from the chief editor of Dinamala. He is the chief editor, and where we got a letter. That is because of the management. I got that opportunity to tell that we are asked, requested to go to Chennai to explain how we develop language in rural area to the children. We were requested and we are in a way to go. This is the letter. They asked us to explain how you are developing language in the campus. Third about, we follow, you might have seen the question papers. We follow a special kind of question paper where it says the competitive level of the question. So when we were in a meeting, lot of schools requested our question paper where this competitive skill level is expressed in that. ஸோ இது தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷ்னல் மீட்டிங்கில் 700 ஸ்கூல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல எங்களோட கொஷின் பேப்பரை வச்சு ஆப் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அப்போது எங்களுக்கு இந்த ஆப் டெவலப்பிங் ஃபினிஷ் ஆகலை, கைட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ எங்களோட கொஷின் பேப்பர்ஸை அதில் வந்திருந்த மதுரை, பெங்களூர், சென்னை ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் அனுப்ப முடியுமா, இல்லை ஒரு சாஃப்ட் காப்பி மெயில் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. Such a way the school and my teachers, and this was guided by my management to the teachers by training them. So I feel very proud to express that. We should take care of the environment. அப்போ வர்ற ஜென்ரேஷன் என்விரான்மெண்ட் டேக் கேர் பண்ணோம். ஸோ we celebrated Ozone Day, lot of days telling them how to safeguard the earth. And my management have done that. My children are taking care of that. You might have seen drip irrigation in the campus. We are not at all wasting water. It is so sweet. And we conduct elections, council elections of 2025-26, where we say what really it means. So that way I'm very proud to say that these elections we had lot of opportunity to tell the children what the role is really meant about. It is about cultural secretary, head girl, head boy,
assistant cultural secretary, sports secretary, assistant sports secretary, all that. Then it is about infrastructure. As my chairman and director says, as my chief guest says, as you parents said, it is about the infrastructure. Beautiful. Whenever we ask for something, it is done. You can see smart classrooms, labs, outdoor classrooms, field studies, everything is done on spot. Because of that, we got 5-star rating given by Swachh Yam Harit Vidyalaya rating. Out of all over Tamil Nadu, 20 schools are selected. Out of 4 districts, we, the only school who got 5-star rating for cleanliness and commitment towards environment and etc. இது தமிழில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இந்த அவார்ட் 5-star ரேட்டிங் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஸ்கூல்ஸ் கிளீனஸை சொல்லித்தராங்க, கிளீனஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக. நம்மளோட 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆச்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு மட்டும்தான் அந்த 5-star ரேட்டிங் கிடச்சிருக்கு. I promise you that அந்த ரேட்டிங்கை I'll keep up with my team. And regarding future vision and goals, as a principal, I promise parents, my children and my team that we will have a clean monitoring for the holistic development of the child, and as structural remedial classes will be given so that then and there the child gets thorough with their knowledge. Finally, before concluding, Tamil. What is annual day? Annual day na ஒரு நாள் ட்ரெஸ் அப் பண்ணி அழகா ஸ்டேஜில் டான்ஸ், ட்ராமா, ஆர்ட் இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறது மட்டும் இல்லை. இட் இஸ் அபவுட் 64 ஸ்கில்ஸ் இன்பில்ட் இன் இட். 64 கலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒவ்வொன்றையும் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா சொல்லித்தருவோம். ஸோ தட்ஸ் வை வி டேக் 2 weeks ஆஃப் டைம். நம்மெல்லாம் வருஷம் பூரா உழைச்சிட்டு 1 வாரம் ஹாலிடே போயிட்டு அதனோட எனர்ஜி வச்சு another year நம்ம போவோம்ல, அது மாதிரி. ஸோ ப்ளீஸ் allow the children to participate in annual day. Please encourage the children. They are going to exhibit their skill set. 64 sets we have inculcated in them. Please appreciate them when you see that. Thank you. Hereby I finish the report of this year and many more to come. Since the time is short, I finish off like this. Thank you so much. Thank you so much. Thank you, ma'am, for your inspiring words and delivering the annual report. Indian culture believes that every good beginning should start with devotion and grace. So, I now invite our talented dancers to perform a beautiful invocation dance.